கொடுங்கலூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவது என்னுடைய வழக்கம். நீண்ட நாளாக இந்த வீடியோ போடலை. இன்றைக்கி மறுபடியும் அந்த மாதிரி வீடியோ போடணும், உங்களுக்கு விளக்கி சாதக பலனை கண்டுபிடிக்கிறது, எப்படி பலன் கண்டுபிடிக்கிறது அப்படி தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என்ன செய்யணும்னா, எப்போயுமே ஒரு ஜாதகத்தில் பிறக்கிறப்ப இறக்குற வரைக்கும் அவங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்திகள்லாம் வாழ்வியல் உண்மைகளை தெரிஞ்சு கொள்வது தசாபுத்திகள். சில நேரங்களில் பிறப்பிலிருந்து ஒரு பாதி கட்டம் வரைக்குமே அந்த அவயோக திசைகளே வாழ்க்கையில் அவரால் ஒரு இடத்துக்கு அடைய முடியாது. ஒரு 50 வயசு வரைக்குமே தொடர்ந்து அவயோக திசையாகவே வந்தாலும் அவரால் அந்த காலகட்டம் வரைக்கும் முன்னேற முடியாத காலகட்டமாகி அப்புறம் பின்னால் நல்ல திசை பிக்கப் ஆகிறதும் உண்டு. சிலர் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்குமே அவயோக திசையாக பிறக்கிறப்ப கஷ்டப்பட்டே இறப்பாங்க. சிலர் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க, பிறக்கிறப்பே பணக்கார வீட்டில் பிறந்து வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி கடைசி வரைக்கும் அது மாதிரி வாழ்கிறவங்களும் உண்டு. இது எல்லாம் எப்படின்னா லக்கணாதிபதியோட வலிமை, நடக்கக்கூடிய தசாபுத்தி இதை பொறுத்து அமையுது. அப்புறம் இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் சில பேருக்கு சரியாகவே அமையறதில்லை. தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரனும் குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான் கெட்டிருந்தாலும், அது மாதிரி திருமணஸ்தானமான 1ஆம் இடம், லக்கணத்துக்கு 1, 2 குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கலிய ஸ்தானம், இது மாதிரி ராசிக்கு 1, 2, 7, 8 இந்த இடங்களோடு சனி செவ்வாய் ராகு போன்ற பாவக்கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாது. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக புத்திரஸ்தானங்கிறப்ப 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், அதனுடைய அதிபதியே புத்திரஸ்தானாதிபதி, புத்திரக்காரகன் குரு பகவான். இந்த 3ஐயும் ஆய்வு செய்து பார்க்கணும். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, குரு பகவான், அது காரகன், அது 3ஐயும் ஆய்வு செய்து பார்த்து அதுவுமே பாதிக்கப்பட்டிருந்தா குழந்தை பாக்கியம், அது பிள்ளைகளே இல்லாத தன்மை, பிள்ளை இருந்தும் புண்ணியம் இல்லாத தன்மை, அல்லது பெண் குழந்தையே பிறக்கக்கூடிய தன்மை, இப்படியெல்லாம் இருக்கிறது, அதுவுமே ஒரு புத்திர தோஷம். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு ஜாதகத்தில் தொடர்ந்து எல்லாமே ஒரே ஜாதகங்கள் இருந்தால் அது ஒரு பெரிய துர்ப்பாக்கியசாலி. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர் ஒரு பிஹெச்டி பண்ணவர், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணவர். ஆனால் கடைசி வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்லேயே வேலை பார்த்தாரு. அப்போ அரசு வேலையும் கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ சிம்மாதிபதி சூரியன் இதெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் கிடைக்காது. அப்போ இவர் படித்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறப்ப சூரியன் புதன் சேர்ந்திருந்தா புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்திருந்து குருவுடைய 5ஆம் பார்வை, ஏன்னா பக்கப்பட்ட குருவாக இருந்தாலும் 5ஆம் பார்வை பார்த்ததுனால தான் அவர் படிச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரியான அமைப்பு உள்ள ஒரு ஜாதகத்தை இப்போ நம்ம எடுத்து வளர்க்க போகிறோம். ஜாதகம் 22/2/1958 பிறந்தவர். இவங்களா இன்னைக்கு வயசு கிட்டத்தட்ட 67 வயசாச்சு, 67 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த சாதகம் ஸ்கிரீனில் தெரியும் பாருங்க, தெரிய மாதிரி போட்டிருக்கோம். இவர் தனுசு லக்கணம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். தனுசு லக்கணம் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் எப்பவுமே சனி செவ்வாய் இருக்கு. எப்பவுமே சனி செவ்வாய் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலோ அந்த எந்த இடத்த பார்க்குதோ அவங்க கெட்டு போயிடும், சர்வநாசம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் அது பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சர்வநாசம். இங்கே சனி எத்தனை டிகிரியில் இருக்காங்கன்னா 1 டிகிரி 1 கலையில் இருக்காரு. செவ்வாய் பகவான் 19 டிகிரி 44 கலை. அப்போ 2க்கு இடையில ஒரு 18 டிகிரி டிஃப்ரென்ஸ். அப்போ செவ்வாயால் சனி அப்படிங்கிறப்போ ஒரு 40% பாதிக்கப்பட்டிருக்கும் ஒன்று. இருப்பினும் லக்கணத்தில் சனி செவ்வாய் இருக்கக்கூடாது. லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தாலே அவங்க அப்போவே அதே ஒரு முடிவு பண்ணிடலாம். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும், எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துடுது. இப்போ இந்த லக்கணத்தில் சனி செவ்வாய், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ல் சூரியன் புதன், 4ல் சந்திரன், 5ல் கேது, 11ல் குரு ராகு. இந்த ஜாதகம் அந்த ஸ்கிரீனில் சைடில் தெரியும் பாருங்க. இப்போ சனி செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறப்ப நிச்சயமாக 7ஆம் இடத்தை பார்க்கும். திருமணஸ்தானமான 7ஆம் இடத்தை பார்க்குது. சனி செவ்வாய் ரெண்டுமே 7ஆம் இடத்தை தனித்தனியாக பார்த்தாலும் சேர்ந்து பார்த்தாலும் அந்த இடம் சர்வ நாசம் ஆகிரும். அப்புறமா களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்து அந்த ஸ்தானாதிபதியான புதனையும் சனி பார்த்துறாரு. ஓகேங்களா? இப்படி இருந்தும் இவருக்கு அதுக்கடுத்து குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான் ராகுவோடு இணைஞ்சிட்டார். குரு எத்தனை டிகிரியில் இருக்காருன்னா, குரு பகவான் 8 டிகிரி 20 கலையில் 26 கலையில் இருக்கார், 20 கலையில் இருக்காரு. ராகு 11 டிகிரி 22 கலை, 2க்கு இடையில 3 டிகிரி டிஃபரன்ஸ் தான். அப்போ குருவால ராகு சுபத்துவம் ஆயிரும், ராகுவால குரு பாவத்துவம் ஆயிரும். அப்போ குரு ராகு இணைவு குரு சண்டால யோகம். அப்போ புத்திர தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு.
இந்த ஜாதகத்திலையும் பார்க்கும்போது புத்திரதோஷம் உண்டு. 5ல் கேது, புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது, புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியோட இணைஞ்சிருச்சு. புத்திரக்காரன் குரு பகை வீடு ஏறி ராகுவோட நெருக்கமாக 3 டிகிரி டிஃபரன்ஸில் கம்ப்ளீட்டாக ராகுவோட குரு பாவத்துவம் ஆயிட்டார். இப்படி இருக்கிற சாதகத்துக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிற ஸ்தானம், ஸ்தானாதிபதி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, காரகரமான குரு பாதிக்கப்பட்டிருக்கு. லக்கணத்துக்கு 5. அது மாதிரி ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், தேய்பிரை சந்திரன் தான். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து மரணா தான் இருக்குது தேய்பிரை சந்திரன். அப்போ 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, சனியோட இணைஞ்ச செவ்வாய் பார்க்குது. அப்போ ராசிக்கு 5ஆம் இடத்தையும் மாதிரி செவ்வாய் பார்த்து 5ஆம் அதிபதியை தேய்பிரை சந்திரனாக ஆகி, அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வேற வழிகளை பார்க்குறப்ப புத்திரக்காரன் குரு ராகு நெருக்கமாக இணைவு. அப்போ அக்கணப்படியும் பார்க்கட்டு ராசிப்படியும் கெட்டவன அமைப்பு. இது ஒரு பக்கம். புத்திர பாக்கியங்கள் அப்படிங்கிறப்ப புத்திர பாக்கியமே இல்லாத நிலையை தரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவருக்கு எப்படி ஏன் திருமணம் நடந்ததுன்னா, ஓரளவு 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும், 7ஆம் அதிபதியான புதனை சனி பார்த்தாலும், ராசிப்படி பாருங்க, ராசிக்கு 2ல் கேது, 8ல் ராகு, ராசிக்கு 7ஆம் அதிபதியும் யாரு புதை. அப்போ ராசிக்கு 7ஆம் அதிபதியான புதனையும் சனி பார்க்குது, செவ்வாயோட நினைச்ச சனி பார்க்குது. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் சனி தனது 10ஆம் பார்வையால் பார்த்துருது. அப்போ லக்கணப்படி 1, 2, 7, 8, ராசிப்படி 1, 2, 7, 8 கெட்டு இருக்கு. இருப்பினும் ஒரு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்தாலும் அப்புறம் பிறகு வந்து டைவர்ஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்துருச்சு. இந்த ஜாதகத்தில் பிறக்கிறதுலேருந்து சனி தசை, உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறப்ப பிறக்கிறப்ப 2.5 வருஷம் சனி தசை. அதுக்கு தனுசு லக்கணத்துக்கு யோக தசைங்கிறப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு தான் யோக தசை. தனுசு லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு தான் யோக தசை. சுக்கிரே சனி புதன் கேது இதெல்லாம் வந்து அவயோக தசை. அப்போ இந்த பையனுக்கு அந்த அவருக்கு வந்து பிறக்கிறப்ப 2 வருஷத்துல சனி தசை, அப்புறம் புதன் தசை ஒரு 17 வருஷம், கேதுல ஒரு 7 வருஷம், சுக்கிரன்ல ஒரு 20 வருஷம், மொத்தம் 27, 34, 46 வயசு வரைக்கும், 46 வயசு வரைக்குமே தொடர்ந்து அவயோக தசையாகவே வருது. தொடர்ந்து சனி தசை, அடுத்து வர்றது புதன் தசை. அவயோக தசையாக மட்டும் இல்லாமல் அந்த புதனையும் சனி பார்த்துறாரு, புதனையும் சனி பார்க்குறாருங்க. குரு பார்க்குறாருன்னாலும் பங்கப்பட்ட குருவோட பார்வை 5ஆவது பார்வை தான் இங்கே புதனில் விடுவது. அப்புறம் அதுக்கடுத்து கேது தசை. கேது அப்படிங்கிறப்ப அவை செவ்வாயோட வீட்டில் இருக்காரு. அப்போ செவ்வாயை போல செயல்படுவார். செவ்வாய் யாரு சனியோட இணைஞ்சிட்டாரு. அப்போ கேது தசை சரியில்லை. அடுத்து சுக்கிர தசை. சுக்கிர தசை அப்படிங்கிறப்ப தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரன் தசை வரக்கூடாத தசை, அவயோக தசை. அது சனியோட வீட்டில் இருக்காது. அப்போ சுக்கிர தசையும் சரியாக இருக்காது. இப்படி பெரும்பாலும் 27, 34, 44, 46 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து தொடர்ந்து அவயோக திசையாகவே இவருக்கு வந்துருச்சு. அவயோக திசையாகவே தொடர்ந்து வந்துருச்சு. அப்படி வந்தனால இவரெல்லாம் வந்து திருமண காலகட்டங்கள்லேயும் பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடம் கெட்டு போய் இது மாதிரி அவயோக திசையும் நடந்தனால இவருக்கு மனைவிக்கு இவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தையே இல்லை, குழந்தை இருக்காது. ஏன்னா 5ஆம் இடம் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் சனியோடு இணைஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் இடத்தை வேற வகையில் என்னன்னா புத்திரக்காரன் குரு பார்த்தாலும் ராகுவோடு இணைஞ்சு பக்கப்பட்டு பார்த்துட்டாரு. புத்திரக்காரன் குருவும் ராகுவோடு இணைஞ்சிருக்காரு. இப்படி ராசிப்படி 5ஆம் அதிபதி தேய்பிரை சந்திரனாகி செவ்வாயால், அதாவது செவ்வாய் வந்து சனியோடு இணைஞ்சு செவ்வாயால் 4ஆம் பார்வையால் பார்க்கப்பட்டு, செவ்வாயே 8ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தையும் சனி பார்த்து, செவ்வாயோடு இணைஞ்ச சனி பார்த்து, ராசிக்கு 7ஆம் இடத்தையும் செவ்வாயோடு இணைந்த சனி பார்த்துறாரு. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி ரெண்டையுமே புதனை சனி பார்த்துறாரு, 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்படி பலவாறு பாதிக்கப்பட்டு அவயோக திசையே ஒருத்தருக்கு வரும்பொழுது நிச்சயமாக இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அரசு வேலை தான் கிடைக்கணும் அப்படின்னாக்க சிம்மாதிபதி சூரியனை சனி பார்த்துறாரு. சிம்மாதிபதி சூரியனை சனி பார்த்து தொடர்ந்து அவயோக திசையே வந்துருச்சு. சரி, ரைட்டு. அடுத்து யோக திசை சூரிய திசை நல்லா இருக்குமா அப்படின்னா சூரியனை சனி பார்த்துறாரு. ஏன்னா சனி பார்த்த திசைகள் என்னதான் யோக திசையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்போ சூரிய திசை வந்து உங்களுக்கு வந்து 46 வயசுக்கு பிறகு வந்த சூரிய திசை ஒரு 6 வருஷம், அதுவுமே சனி பார்த்த சூரிய திசை. அடுத்து சந்திர திசை அப்படிங்கிறப்ப அவையின் அஷ்டமாதிபதி, தனுசு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தேய்பிரை சந்திர வேற, சனியோடு இருந்த செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்த்துறாரு. அப்போ சந்திர திசையும் நல்லா இல்லை. அடுத்து இப்போ அட் ப்ரெசண்ட் நடக்கிற திசை அப்படிங்கிறப்ப செவ்வாய் திசை. செவ்வாயுமே சனியோடு நெருக்கி இறஞ்சிட்டாரு. இப்படி பிறப்பிலிருந்தே பாருங்களேன் அவயோக திசை. தனுசு லக்கணத்துக்கு அவயோக திசையான சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. இப்படி வந்து 46 வயசு வரைக்கும் அதில் போய்
அடுத்து யோக தசை வந்துருச்சு. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை யோக தசையாக இருந்தாலும் அந்த சூரியனை சனி பார்த்தது, சந்திரனை அஷ்டமாதிபதி தேய்பிரை சந்திரன் வேற, சனியோடு இணைஞ்சு செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்த்துருச்சு. அடுத்து செவ்வாய் தசை இப்போ அட்ரஸன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் தசையுமே என்ன ஆயிடுறாரு, சனியோடு இணைஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடியது ராகு தசை. ராகு தசை தனுசு லக்கணத்துக்கு ராகு யாரோட வீட்டில் இருக்காரு, சுக்கிரனோட வீட்டில் இருக்காரு. அப்படிங்கிற வகையில் அதுவுமே சிறப்பாக இருக்காது. அப்போ பிறப்பிலிருந்தே இறப்பு வரைக்குமே அவயோக தசையாக வந்ததுனால பொருளாதார ரீதியாகவும் இந்த வரைக்கும் தனியார் பள்ளியில் வேலை பார்த்தாரு. அதுலேயும் சரியான சம்பளம் இல்லை, புரியுதுங்களா. பொருளாதார ரீதியாகவும் கஷ்டப்பட்டு, இல்லற வாழ்க்கை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இப்படி பல வகையில் இல்லாத நிலைகளில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. ராகு எதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடங்கி காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற அமைப்பு இறங்கி கொடுத்தவங்க. ஒரே ஒரு அமைப்பாக என்னன்னா, குரு புதனை 5ஆம் பார்வையாக பார்த்து சூரிய புதன் ஆதித்யம் இல்லை சூரியனும் புதனும் சேர்ந்து குருவும் பார்க்கப்பட்டதால கடிதத்தில் லக்கணத்துக்கு 10 கூடியவனும் புதனாகி அவை 3ஆம் இடத்துல அதிநட்பு நிலையில இருந்து குருவால் பார்க்கப்பட்டதுனால படிச்சுட்டாரு. PhD வரைக்கும் மேத்ஸில் படிச்சுட்டாரு. ஆனால் அந்த படிப்பால் அவரால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியலை அப்படிங்கிறது தான் அவருக்கு திட்டம். ஓகேங்களா, நன்றி. நான் ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடத்தை, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன்பே நம்பரு, ஜிபே நம்பரு, செல் நம்பரு எல்லாமே, செல்லு, வாட்ஸ்அப்பு, ஜிபே, ஃபோன்பே எல்லாம் ஆலின் ஒரு நம்பர் தான். அது 9715189647 97 159 647 எண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் தந்தால் ஜாதகத்தை கணிச்சு ஃபோன் வழியாகவே ஜாதக பலனை தருவேன். ஜாதக பலன், திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்புதல் போன்ற எல்லா சேவைகளும் செய்கிறேன். ஓகேங்களா. எல்லோரும் இன்புற்று இருப்பதே அன்றி யாதொன்றும் அறியல் தராவரமே. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.